ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்கிற காரை நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பளிச்சுன்னு புது கார் மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணவே இல்லை. நிறைய டஸ்ட் இருக்குது, சின்னதாக மண்ணு மாதிரி கூட இருக்கும். நம்ம அதை அப்படியே டைரெக்டாக துடைக்கவும் முடியாது. ஸோ அதை எப்படி வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காரை க்ளீன் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னு பார்த்துடலாம். பெரிய சைஸில் ப்ரஷ் எடுத்திருக்கேன், அது டஸ்ட்டு தட்டி விடுறதுக்காக. நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரஷ் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாம்பு, கொலின், கிளாஸ் கிளீனர் தேவைப்படும். மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் நமக்கு தேவைப்படும். இந்த ப்ரஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தட்டி விட்டுறணும். அப்படியே நம்ம கழுவக்கூடாது. தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடணும். காருக்கு ஷாம்பு போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். கார் ஷாம்புன்னே இருக்கும், நமக்கு ஆன்லைனில் நமக்கு கிடைக்கும். அது வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு கழுவணும். ஷாம்பு போட்டதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம கழுவணும். இப்போ பாருங்கள், அந்த ஷாம்பு தான் இந்த ப்ரஷ்ஷில் நான் எடுத்துக்கிறேன். அது அப்படி நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி விட்டோம்னாவே போதும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அந்த ப்ரஷ் கூட. ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கழுவிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கிளாஸ் கிளீனர்னு இருக்கும், அதை வச்சு நம்ம கிளாஸ் எல்லாத்தையும் துடைச்சிக்கலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு கிளாஸ் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பண்ணாமல் இருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கார் க்ளீன் பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படுறது காருக்கு ஷாம்பு தேவைப்படும், அப்புறம் கிளாஸ் கிளீனர் தேவைப்படும், அப்புறம் கொலின் தேவைப்படும். இந்த 3 தான் கம்பல்சரி தேவைப்படும். இதில் ஷாம்புவும் கொலினும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்பு போடுவோம். கொலின் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பாடி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வெளியில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறதை விட சூப்பராக இருக்கும். பொறுத்த வரைக்கும் வெளியில் கொடுத்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதை விட நம்மளே பண்ணும்போது 100% ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்னொரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா வைப்பர் நம்ம எப்போதுமே கார் கிளாஸ் மேலே இருக்க மாதிரி அப்படியே டச் ஆகிட்டே இருக்க மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சோம்னா அதோட இம்ப்ரெஷன் அந்த கிளாஸில் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லைன்னா ஒரு வுட் பீஸ் மாதிரி கொடுத்துட்டு அது கிளாஸில் டைரெக்டாக டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுடணும். அந்த மாதிரி வைக்கும்போது அதனுடைய மார்க் கீழே விழாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.